ஹாய் மை டெக்வெல் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ராப் டவுன் பார்க்க போகிறோம். ட்ராப் டவுன்ங்கிறது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஈஸி தான். ஓகேவா? என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் 2 ட்ராப் டவுன் இருக்கும். ஒன்று சிங்கிள் ட்ராப் டவுன், இன்னும் மல்டிபிள் ட்ராப் டவுன். சிங்கிள் ட்ராப் டவுன் அப்படிங்கன்னா, என்னால் வந்து ஒன்ஸ் தான் கிளிக் பண்ண முடியும். நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி 2 டைம்ஸ் கிளிக் பண்ண பார்த்தாலும் என்னால் 1 டைம் தான் கிளிக் பண்ணுவேன். இது பேர் சிங்கிள் ட்ராப் டவுன். மல்டிபிள் ட்ராப் டவுன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து என்னன்னா மல்டிபிள் டைம்ஸ் கிளிக் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் மல்டிபிள் ட்ராப் டவுன். ஸோ நம்ம பார்க்க போகிறது 2த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது. இப்போது ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி என்ன செலக்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? இந்த செலக்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். HTML படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ராப் டவுன் செலக்ட்டுங்கிற டேக்குள்ளே ஆப்ஷனுங்கிற டேக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிறது விசிபிள் டெக்ஸ்ட்டு, இங்கே இருக்கிறது வேல்யூ. ஓகேவா? வேல்யூனா நம்ம வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். விசிபிள் டெக்ஸ்ட்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இண்டெக்ஸ் அப்படின்னா 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிற இண்டெக்ஸ். ஓகேவா? இண்டெக்ஸ் கொடுத்தோன்னா 0ல் என்ன இண்டெக்ஸ், 1ல் என்ன இண்டெக்ஸ், 2ல் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். இதான் இதோட வேலை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்கிள் ட்ராப் டவுன் பார்க்க போகிறோம். அடுத்து மல்டிபிள் ட்ராப் டவுன் பார்க்க போகிறோம். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சைட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னா கொடுக்கல, கேன்சல் பண்ணிவிட்டு நான் இந்த சைட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மற்றபடி மேலே இருக்கிற கோடெல்லாம் காமன் தான். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ராப் டவுன் சிங்கிள் ட்ராப் டவுன் பண்ண போகிறோம். சிங்கிள் ட்ராப் டவுனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ் பார்த்து இல்லை ஐடி என்ன இருக்கா, அங்கே ஐடி இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், பை டாட் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பை டாட் ஐடி கண்ட்ரோல் டு எல் இந்த ரெஃபரன்ஸ் நேம் கொடுக்குறேன். ஏன் ஐடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய சைட்டுக்கு போய்க்கிறேன். இந்த சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி இருக்குது கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த ஐடி யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஐடி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எலமெண்ட் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ராப் டவுன் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, செலக்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு செலக்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு கூப்பிடணும். ஃபஸ்ட்டு செலக்ட்டு சம் ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ செலக்ட். ஓகேவா? அது செலக்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே கூப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் செலக்ட்டுங்கிற கிளாஸ் வச்சுட்டு உள்ளே போயிட்டேன். இப்போ இந்த செலக்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ் டாட் செலக்ட் பை இண்டெக்ஸ் அப்படின்ட்டு இந்த இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1. ஓகேவா? செலக்ட் பை இண்டெக்ஸ். இப்போ என்னோட 1வது இண்டெக்ஸை நான் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். கண்ட்ரோல் எஸ், இப்போ கண்ட்ரோல் F11 ரன் பண்ணுறேன். ஓகேவா? சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி செலக்ட்னு இருந்துச்சு. இப்போ எனக்கு நான் 0, 1வது இண்டெக்ஸு ஜாவாவை செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இது என்னென்னா நீங்கள் சிங்கிள் ட்ராப் டவுன் ஒன்ஸ் ஒரு முறை உங்களுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எஸ் டாட் செலக்ட் பை ஓகேவா வேல்யூ யூஸ் பண்ணலாம். வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா செலக்ட் பை வேல்யூ என்ன இருக்குது, நெட்டுன்னு இருக்கா, செலக்ட் பை வேல்யூ என்ன வேல்யூ கேட்டிருக்கோம் அந்த வேல்யூ நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி எஸ் டாட் செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் இதுக்குள்ளேயும் பாருங்கள் ஸ்ட்ரிங்கு தான் பாஸ் பண்ண சொல்லுது. இதுவும் ஸ்ட்ரிங்கு தான் என்ன பாஸ் பண்ண சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்ம செலக்ட் பை வேல்யூ மட்டும் வச்சு பார்க்கலாம் செலக்ட் பண்ணதா இல்லையா நான். ஓகே. டாட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன டாட் நெட் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதோட வேல்யூ என்ன டாட் நெட்டை தான் இருக்கா. ஓகே. நெட்டுக்கு என்ன இருக்குது, டாட் நெட்னு இருக்குது. ஸோ டாட் நெட் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்டு டேரெக்டாக டெக்ஸ்ட்டை வச்சு வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பைத்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்டு பைத்தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் F11 ரன் பண்ணிக்கிறேன். இதில் செலக்டில் பாருங்கள், வேறு எதுலேயும் பார்க்காதீங்க, பைத்தான் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்,
செலக்ட் பை வேல்யூ, செலக்ட் பை இண்டெக்ஸ், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து சிங்கிள் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இதுவே மல்டிபிள் ட்ராப் டவுன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரைவ் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து சிங்கிள் ட்ராப் டவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? இதுவே மல்டிபிள் ட்ராப் டவுன் அப்படின்னா மல்டிபிள் ட்ராப் டவுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு எங்கே மல்டிபிள் ட்ராப் டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன வச்சுருக்காங்க, ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியே இருக்குது. நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பாத் எதுவும் மாற்றலை, ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்னோட செலக்டுக்குள்ள எஸ்எஸ் ஈக்குவல் டு நியூ செலக்ட், ஓகேவா? இதுக்குள்ள ஃபைண்ட் எலமெண்ட், ஓகேவா? இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுக்குறேன். என்னோட எலமெண்ட் இஸ் மல்டிப்ளான்னு பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், எஸ்எஸ் டாட் இஸ் மல்டிப்ளா அப்படின்னு நான் கேட்கலாம். கேட்டுட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். பூலியன் வந்திருக்கு, இஸ் மல்டிபிள்னா எஸ் அப்படின்னு சொல்லும், ஓகேவா? இஸ் மல்டிபிள்னா என்னால் மல்டிபிள் டைம் அதை வந்து கிளிக் பண்ண முடியுதா, அதான் இஸ் மல்டிப்ளாங்கிறது, ஓகேவா? கேட்டேன். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளே எஸ்எஸ் டாட் இஸ் மல்டிப்ளா அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு நீ என்ன பண்ண, எஸ்எஸ் டாட் செலக்ட் பை இண்டெக்ஸ், ஏதோ ஒரு இண்டெக்ஸு 1 கொடுத்துக்கிறேன். அடுத்து எஸ்எஸ் டாட் செலக்ட் பை வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். எஸ்எஸ் டாட் செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட், ஏதோ ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன், ஓகேவா? எல்லாம் டபுள் கோட்ஸ், இது ரெண்டும் டபுள் கோட்ஸு, ஏன்னா வேல்யூவும் டெக்ஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக. ஸோ அங்கே போகிறேன். இங்கே போயிட்டு எனக்கு என்ன, விஷுவல் ஸ்டூடியோ இருக்குது, அதுக்கப்புறம் வேல்யூ என்பின்னு இருக்குது, ஓகேவா? ஒரு என்பியை யூஸ் பண்ணிப்போம், வேல்யூ என்பியை யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல விஷுவல் ஸ்டூடியோ யூஸ் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் F11, செலக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. எலமெண்ட் இன்ட்ராக்டபிள் எக்ஸப்ஷன் வந்தாலும் வரலாம், ஏன்னா ஒரு எலமெண்ட் வந்து நம்மளை கிளிக் பண்ணாமல் தடுக்குது. இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. ஓகே, செலக்ட் பண்ணிடுச்சு. நம்ம ஒரு முறை ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கலாம். இன்டெலிஜே நான் 1 கொடுத்துருந்தேன், இண்டெக்ஸ் 1 பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டூடியோ நெட்பீன்ஸ் கொடுத்துருந்தேன், ஸோ கிளிக் ஆகிடுச்சு, ஓகேவா? என்னோட எக்லிப்ஸ் போய் பார்க்குறேன், மல்டிபிளானா மல்டிபிள் ட்ரூ தான் வந்திருக்கு, ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நீ வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எஸ்எஸ் டாட் கெட் செலக்டட் ஆப்ஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். கெட் செலக்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ், எது இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சொல்ல போகிறேன். கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? என்னென்னலாம் செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இப்போ ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சா? இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஃபார் லூப்குள்ளே வெப் எலமெண்ட் டாட் கெட் டெக்ஸ்ட்டு, அதோட டெக்ஸ்ட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதோட டெக்ஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எது இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தனோ அதோட டெக்ஸ்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் F11. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, என்னென்னலாம் செலக்ட் பண்ணியிருந்தனோ அதோட ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே காட்டுது, ஓகேவா? கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, எஸ்எஸ் டாட் கெட், ஓகேவா? ஃபஸ்ட்டு செலக்டட் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுங்களோ அதை மட்டும் எடுக்கலாம். கண்ட்ரோல் டு எல்,
ரிஸ் அவுட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணி காட்டும். டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகேவா? இதோட டெக்ஸ்ட்டை நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் அதோட டெக்ஸ்ட் வேணும்னா அதோட டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆல் செலக்டட் ஆப்ஷன் அதோட டெக்ஸ்ட் வேணும்னா அதோட டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது இருக்கட்டும். இந்த இடத்துல எஸ்எஸ் டாட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்எஸ் டாட் கெட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறேன். Ctrl to L. ஓகேவா? டாட் வெபல்மன் டாட் கெட் டெக்ஸ்ட் தானே. ஸோ நான் வந்து இந்த முறை நான் டெக்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க, எந்த டெக்ஸ்ட் வந்தால் எதை கிளிக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இஃப் ஃபார் லூப்பில் கண்டிஷன் கூட எழுதணும்னா எழுதி பார்த்துக்கலாம். அது நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம வந்து கொஞ்சம் லிட்டில் செல்னியமில் அட்வான்ஸ் பார்க்கும்போது எல்லா அட்வான்ஸ் கான்செப்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம பேசிக் வீடியோ ஃபஸ்ட்டு செல்னியமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு பிகினராக ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி. இது செலக்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. ஆகிருக்கு. இங்கே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்லிப்ஸு, அதுக்கப்புறம் இன்டெலிஜ் ஐடியா, அடுத்து விஷுவல் ஸ்டுடியோ, அட்மின் நெட்பீன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு கேட்டிருப்போம். இஸ் மல்டிபிள் ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் கெட் ஃபஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் கேட்டிருப்போம். கெட் ஃபஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன் கேட்டிருப்போம். ஆல் செலக்டட் ஆப்ஷன் பிரிண்ட் ஆகிருக்கு. இவ்வளோ தாங்க ட்ராப் டவுன் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ட்ராப் டவுன் நம்ம வந்து தெளிவாக பார்த்துருப்போம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.